அன்பினர்களே, இன்று திங்கட்கிழமை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மிகப்பெரிய துப்பாக்கி பிரயோகம், பலிகள், கைதுகள் என்று மேலும் மேலும் கைது, உள்ளுக்குள்ளே கைதுகள். இப்படியாக நேற்றும் இன்றும் ஞாயிற்றுக்கிழமையும் இன்று திங்கட்கிழமையுமாக நீர்கொழும்பு சிறைச்சாலை அமளி துமளி ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு சிறைச்சாலைக்குரிய ஆயுத கிடங்கு ஆமர் உடைக்கப்பட்டு கைதிகளின் கைகளில் துப்பாக்கிகளும் கிடைக்கப்பெற்று மிக பெரிய ஒரு போர் மூண்டிருக்கின்றது. அங்கு அதன் பிற்பாடு STF போலீஸ் வந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். 20 கைதிகள், 5 சிறை காவலர்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயம். இப்படியான செய்திகள் இலங்கை மட்டுமல்லாமல் உலக மீடியாக்களிலும் இந்த செய்தி இன்று முதன்மை செய்தியாக வந்த வண்ணம் இருக்கின்றது. இன்று 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள வன்முறையில் 25 பேர் பலியாகியுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் உத்தியோகபூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று நடைபெற்ற வன்முறையில் 20 கைதிகளும் 5 சிறை காவலர்களுமாக 25 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் சிலர் வைத்தியசாலைகளில் ஊடாகவும் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையிலும் அங்கு சிறை காவலர்கள் சிறை கைதிகளால் பணைய கைதிகளாகவும் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊர்ஜிதமற்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் பலத்த காயமடைந்த சிலர் வெளியே வைத்தியசாலையிலும் மாற்றப்பட்டு போலீஸ் கேபினட் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலவரத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. அடங்கப்பா, இந்த சிறைக்குள்ள மிக கூடுதலாக உலகம் முழுவதும் இந்த தூள் கடத்தலில், இந்த போதை வஸ்து கடத்தலில் நாம் ஏற்கனவே தந்திக்கின்ற லண்டன் ஒரு இளம் பெண்மணியும் பிரித்தானிய பெண்மணி ஒருவரும் ஏராளமான தூள் கொண்டு வந்து பிடிப்பட்ட வைத்தியா இருக்கின்றார்கள். அடங்கப்பா, பாகிஸ்தான் இப்படி எல்லா கிறிஸ்து முஸ்லீம் இப்படித்தான், வேற யாருமே இல்லை. உலகம் முழுவதும் கட்நாயகா ஏர்போர்ட் ஊடாக கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றவளை இங்க நம்முடைய CB பில், தண்ணி பில் எல்லாம் வரிகார விட்டு அவனுக்கு சோத்தை போட்டு வச்சிருக்காங்க. அட முட்டாளுகளா, அவர்கள் அந்தந்த நாட்டுக்கு அனுப்புங்க, தலையை வெட்டுங்களா. ஒன்று அவனுக்கு நீதி கொடுக்கணும். 15 வருஷம் வச்சுக்காங்க. அப்ப அவனுக்கு ஒரு அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கலாமா இல்லையா? இந்த முட்டாள்கள் அவனை வச்சுக்கிட்டு 4 வேளை சாப்பாடு வேற கொடுத்துக்கிட்டு இன்னும் கேஸே எடுக்காம 25 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலமாக பாகிஸ்தான்காரங்க, ஆப்கானிஸ்தான், உலகம் முழுவதும் முஸ்லிம் கிறிஸ்டி அண்டு நிகழ்பாட்டு இத்தாலி வந்திருக்கு, ரோம்ல, ஜெர்மனி, பிரான்ஸ், இப்படி உலகத்தின் ஒரு கட்நாயக் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லையா, அதுல உலகம் முழுவதும் உள்ள கடத்தல் மாஃபியாக்கள் வந்து அடைக்கப்பட்டு 1800 பேர் மட்டும் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இடமும் போதாது. அப்போ இந்த வெளிநாட்டுக்காரர்கள் அந்தந்த நாட்டுல ராஜதந்திர ரீதியாக டிப்ளமேட்டிக் மிஷன்ல பேசப்பட்டு அந்த நாட்டுல ஒப்படைக்கலாமா இல்லையா? எதுக்குடா நீங்க எங்கட காசை போட்டு அவங்களுக்கு சோத்தை கொடுத்து வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இது? அவங்கள காப்பாத்துட்டு அவங்கள உள்ளுக்கு தனி ரூம் கொடுத்து அடைச்சிக்கிட்டு எல்லாம் ஆகக்கூட தண்டனை கைதிகள், தண்டனை பெற்றவர்கள், ரிமாண்ட் கைதிகள் என்று பல வகையான கைதிகள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு அளிச்சு அந்தந்த நாட்டை ஒப்படைச்சா, இல்லாட்டி நீங்க கழுத்த விட்டுங்களேன். உங்களை எவன் கேட்க போறான்? சிங்கப்பூர் வெட்டுது, மலேசியா வெட்டுது, நீங்க வெட்டினா என்னடா உங்களுக்கு என்ன? நீங்க உள்ளுக்கு 75,000 தமிழ் மக்கள் எல்லாம் கொண்டு போய் உங்களை யாரு கேட்டா? உங்களை வந்து கேட்டாங்களா யாராவது? இப்ப இதை வெட்டுங்களேன், உங்க நாட்டு சட்டத்தை மாத்துங்களேன். என்னமோ வானில் பரப்பவும் தண்ணியில் மிதப்பவும் தான் வந்தானுகள். இப்ப இவனுங்களும் நம்ம வரி அறவிட்டு அவங்களுக்கு சோத்த கொடுத்து இருக்கார்கள். அதுல இந்த கைதிகள்ல ரவுடிகள், மாஃபியாக்கள் வெளிநாட்டுல பெரிய தண்டித்தனம் காட்ட இருக்கிறாங்க. சரி, சிறைக்குள் இருந்த கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் ஆயுத கிடங்கை உடைத்து அங்கிருந்து துப்பாக்கிகளை கைப்பற்றும். எவ்வளவு கேவலம் பாருங்களேன். ஒரு ஆமரை கைப்பற்ற சொன்னால் உங்களோட முட்டாள்தனம் நாடா, என்னடா நீங்களா துப்பாக்கி வச்சுக்கிறீங்க? இந்த ஆயுதங்களை கொண்டு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த வெளியிலிருந்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் காயமடைந்த சிலருக்கு துப்பாக்கி காயங்கள், கன்ஷாட் இன்ஜுரிஸ் மற்றும் கடுமையான வெட்டு காயங்கள் இருந்ததாக உறுதிப்படுத்தியுள்ளனர்.
சிறைக்குள் இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இன்று காலை வரை தொடர்ந்ததால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறியுள்ளது என்றும் இதை கட்டுப்படுத்தவே விசேட அதிரடிப்படையினர் HCF மற்றும் ஆயுதப்படையினர் களமிறக்கப்பட்டு துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டு வன்முறையாளர்களை ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த சம்பவம் இலங்கையின் அண்மை கால சிறைச்சாலை வரலாற்றில் மிக மோசமான வன்முறையாக கருதப்படுகிறது. தற்போது நிலைமை பாதுகாப்பு படையின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இன்று மாலை 2 மணிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்ப பாருங்க, ஏற்கனவே வெளிக்கடை சிறையிலும் கூரைக்கு மேல கூத்தடித்தார்கள், அங்கேயும் அது இதே கேஸ் தான். ஏனென்றா இந்த சிறை காவல கொளுத்த காசி, லஞ்சம், பந்தம், ஊழல் தலைவிரிச்சாடுது நாய்க்களைட்டு. அவங்கட சிறைச்சாலை அதிகாரிகள் இல்லாட்டி சிறைச்சாலை கமிஷனின் ஊடக அறிக்கையின்படி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 நாட்களாக இடம்பெற்ற வன்முறை மோதல்களை தொடர்ந்து 5 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 20 கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கின்றார்கள். அவங்களோட ஊடக அறிக்கையில 1800க்கும் மேற்பட்ட தண்டனை பெற்ற கைதிகள் மற்றும் விளக்கமறிகள் சந்தேக நபர்கள் இன்னும் கேஸ் கூப்பிடாமல் அந்த சந்தேகத்தை வச்சுக்கிறாங்க. இப்படியாக இந்த சிறைச்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுடன் இந்த அமைதியின்மை நிலவி இருக்கின்றது. கைதி ஒருவர் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை குறித்து தகவல் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அடுத்து இந்த வன்முறை தூண்டப்பட்டதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப முதலில் 2 கைதிகள் கொல்லப்பட்டதுடன் மேலும் 34 பேர் காயமடைந்திருக்கின்றனர். பின்னர் ஆண்கள் மற்றும் பெண்கள் கைதிகள் குழுக்கள் சிறைச்சாலையின் கூரைகள் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததின் 4 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று இரவு STF வரவழைக்கப்பட்டனர் மற்றும் இலங்கை ராணுவத்தின் அங்கு குவிக்கப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையை சுற்றி வளைத்து காவல் புரிந்து வருகின்றார்கள். நள்ளிரவு அளவில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தாலும் அது பொய் இன்னும் ரவுண்ட் ஆஃப் காவலே இருக்கின்றது. திங்கட்கிழமை காலை கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான என்ட்ரன்ஸ் ஊடாக பலவந்தமாக வெளியேற முயன்ற போது இன்று மீண்டும் வன்முறை வெடித்தது. அமைதியின்மையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் மீண்டும் குவிக்கப்பட்டதுடன் சிறைச்சாலையின் உள்ளே இருந்து பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கேட்ட வண்ணம் இருந்ததாகவே நீர்கொழும்பு சுற்று வட்டார செய்திகள் வேறு செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வன்முறையின் போது சில சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து விட்டனர். காயமடைந்தவர்கள் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 10 தலை உருளலாம் வைத்தியசாலை பக்கம் இருந்து. சாகட்டும் சனியன்கள், இவங்க எல்லாமே தியாகிகளடா. கடத்தல ஈடுபட்டவன், கொள்ளைக்காரன், கள்ளன், ஏர்போர்ட் கடத்தி வந்த நாய்கள் சாகட்டுமே, சுட்டு தள்ளாம இவங்களுக்கு பாவம் பரிதாபம் தும்பு கடுகளா. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலைக்குள் புகுந்து மருந்துகளை திருதியுடன் ஏனைய வசதிகளையும் உடைத்து சேதப்படுத்தி வன்முறையின் போது உலோக பொருளை பயன்படுத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கைதிகள் ஆயுதங்களை கைப்பற்றக்கூடும் என்ற அச்சத்தினால் ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்திலிருந்து துப்பாக்கிகள் அகற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. இவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் ஆமர்ல இருந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. எனினும் இன்று காலை பாதுகாப்பு படையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கி அவர்களின் கைபேசிகளை அத்துமுறை பரிதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிறைச்சாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடைய 26 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு தரப்பு தகவலின்படி தாக்குதல், கொள்ளை மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் காட்டுள்ளே கமே சுரேஷ் என அடையாளம் காணப்பட்ட கைதி ஒருவராலேயே இந்த அமைதியின்மை திட்டமிட்டதாகவும் அரசு தரப்பால் தெரிவிக்கப்படுகிறது. பாருங்க, சுரேஷா கேட்டுக்கொள்ளுங்க, எல்லாம் கடத்தல் கும்பல். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தற்பொழுதும் நடைபெற்று வருகின்றது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவான ஒரு கைதியின் குழுவிற்கும் அதற்கு எதிரான மற்றொரு குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலே இந்த வன்முறைக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்திருக்கின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த மோதல் இன்று காலை வரையும் தீவிரமடைந்து சிறைக்குள் இருந்து சில கைதிகள் சிறைச்சாலையின் ஆயுத கிடங்கை உடைத்து அங்கிருந்த ஆயுதங்களை கைப்பற்றி அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மீது
தாக்குதல் நடத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு துப்பாக்கி வேற, அந்த சன்னம் வேற, என்ன புல்லட்ஸ் வேற இருந்தால் அதையெல்லாம் மாட்டும் அளவுக்கு இந்த நாய்க்களுக்கு ட்ரைனிங் இருக்கா இல்லையா? சுட்டு தள்ள வேணாமா? வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வாழ்த்துக்கள். காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தனியாக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கடுலிகமே சுரேஷ் மூலம் தான் இந்த விடயம் அரங்கேறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக இப்பொழுது நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் இன்னொரு பயமாகவே அங்கிருக்கின்றது. வேறு புதிதாக எந்த சம்பவம் இடம்பெற வாய்ப்பில்லை. சிறைச்சாலைக்குள் செயல்படும் 2 கைதி குழுக்குத்தானே அந்த குழுவை மாற்றியாச்சு. சரி, இந்த டேஞ்சர் மேனை எல்லாம் வெவ்வேறு சிறைக்கு, கொஞ்சம் ஏவான் சிறைக்கு மாத்தலாமா இல்லையா? ஏன் அங்க வச்சுங்க? நீர்கொழும்பை பொறுத்த வரைக்கும் அது வெளிநாட்டுக்காரங்களுக்காக அமைக்கப்பட்டது. இந்த பாஸ்போர்ட்ல ஆள் மாறாட்டம் செஞ்சு வாரவங்க போறவங்க இப்படியாக தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை என்பது கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்களுக்காகவும் இருக்கிறதால கொஞ்சம் அது ஷாப்டான இடமாகத்தான் பார்க்கப்படும். அது காரணம் என்னென்றால் கூடுதலாக அந்த தூள் கடத்தலான வராங்க, போதை வஸ்து கடத்தல், பாஸ்போர்ட் பிரச்சனை. இப்ப மத்த கைதில நீங்க வெவ்வேறு இடத்துக்கு மாத்துங்களா? இது கூட நிர்வாகம் தெரியாத பிரச்சனை இருக்கு, நிர்வாக சிக்கலும் இருக்கின்றது என்று உலக பரப்பில் ஒரு இஷ்யூ செய்தியாக இந்த நிகொம்போ ஜெயில் செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகள் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.